ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இப்போ வந்து ஈவினிங் vlog தான் எடுத்துகிட்ருக்கேன். தேர்ஸ்டே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃபேஸ் எல்லாமே டயர்டாக இருக்கும். எனக்கு 2 டேஸாக வந்து கோல்டு காஃப் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நான் வீடியோ எடுக்கலை, லைவ் மட்டும் வந்திருந்தேன். இப்போ கொஞ்சம் டேப்லெட் போட்டோடனே கொஞ்சம் செட் ஆகிருக்கு. ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் பரவாயில்ல. பாப்பா எல்லாருமே ஸ்கூல் விட்டு வந்தோடனே அம்மா வந்திருந்தாங்க, அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி ஏன் கொஞ்சம் போரிங்காக தான் நாளைக்கு போகுது. நாளைக்கு ஃபுல் டே வந்து போரிங்காக போகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஊர் கிளம்பிட்டு இருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக. அதனால் கொஞ்சம் போராக இருக்குது. பாப்பா வந்து குட்டி பையன் வந்து இப்போ டேடியை நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கிறான். அவர் இல்லாமல் இருக்க மாட்டார். நைட்டு கூட போய் டேடி பார்த்து கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அப்புறம் தான் என்கிட்ட வருவான். எப்படி இன்றைக்கி டே நைட்டு போக போகுதுன்னு தெரியலை. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, இன்ட்ரோ இன்றைக்கி எடுத்துடலாம், நாளைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஈவினிங்லேருந்து இந்த vlog ஸ்டார்ட் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு என்னென்ன எப்படி போகுது டே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. நாளைக்கு நான் சிங்கிளாக வந்து இப்போ வந்து காலையில் எனக்கு ஃபீவர்னால் காலையில் எழும்புறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்டே அரிசி எல்லாமே ஊற வச்சுருவாரு. வெஜிடபிள் 2 டேஸாக எனக்கு அப்படி தான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நாளைக்கு வந்து நானே தான் எழுந்து ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது, லீவ்லாம் போட வைக்கிறதில்ல. ஸ்கூல் கண்டிப்பாக அமுச்சு விடணும். ஆட்டோவில் தான் போவாங்க. இங்கே எங்கள் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க ஆட்டோவில் தான் அம்மா கூட கூட்டின்னு போயிட்டு விட்டுட்டு ஈவினிங் வர சொல்ல கூட்டின்னு வருவாங்க. இப்படி தான் வந்து நாளைக்கு போக போகுது. பட் வந்து எனக்கு போராக இருக்க போகுது. எப்படி என்னென்ன பண்ண போகிறேன்னு தெரியலை, பார்க்கலாம். எனக்கும் இங்கே பாருங்கள் ஸ்வெட்டிங் ஆகுது. நேற்று எக்ஸ்ட்ரீம் கோல்டு, கை காலில் இழுக்க ஆரம்பிச்சிச்சு, அந்தளவு கோல்டாக இருந்துச்சு. அதனால் 2 டேஸாக வந்து நான் எந்த ஒரு vlogமே இந்த வீக்கில் நான் போடலை. அதே மாதிரி நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இதே சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முதல்ல நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் என்னுடைய நோட்டிஃபிகேஷன் உடனே வரும், நீங்கள் வீடியோ ஈஸியாக பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினில் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு இருந்தேன், அது எல்லாமே காய வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், வெளியெல்லாம் பெருக்கிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாஷ் பண்ணி காய வச்சாச்சு. தெருவாசலும் பெருக்கியாச்சு. ஒரு 5 நிமிஷம் இருக்குது, நம்ம தெரு லைட் போட்டுடலாம் 6 மணி ஆகிறதுக்கு. எனக்கு கோல்டுனால வந்து சுடு தண்ணி போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து துளசி வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் தொண்டைக்கு. இதுதான் நான் வந்து குடிக்க போகிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த மெத்தடு தான், ஜிஞ்சர் வாட்டர், துளசி வாட்டர் அந்த மாதிரி சொல்லிட்டு மாற்றி மாற்றி குடிச்சிட்ருக்கேன். இது குடிக்கலாம். இதுக்கப்புறம் பாப்பாலாம் வந்த பிறகு வீடியோ கண்டினியூ ஆகும். அப்படி இல்லைன்னா மார்னிங்லேருந்து வீடியோ கண்டினியூ ஆகும். கண்டிப்பாக சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. என்ன சாப்பிட்ற? முந்திரி, கேஷ்யூ நட் சாப்பிட்றியா? ஓஹோ, நல்லா இருக்கா? டேடி கிட்ட வீடியோ கால் பேசுனியா? கொன்றுவ என்ன டேடி? எப்படி? அச்சோ, சைக்கிள் ஓட்டு. நைட் வந்து அம்மா தோசை கொடுத்தாங்க, சாம்பார். மார்னிங் பார்க்கலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா நான் காலையில் எழுந்து அப்போ எடுக்க முடியல வீடியோ. வியூ பார்த்தா இப்படி தான் இருக்குது, மழை வர மாதிரியே இருந்துச்சு. அப்படியே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தம்பிக்கு வந்து இங்கே நியூட்ரிஷன் மில்க் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆற்றிட்டு இருக்கேன். இதை நல்லா ஆற்றிட்டு அவனுக்கு கொடுத்துட்டேன். அவன் குடிச்சிடுவான். எழுந்துட்டான். நான் எழுந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேயே கூடவே எழுந்துருவான். அம்மா இவ்வளோ சமாதானம் பார்த்தினாங்க, இருந்தாலுமே அழுதுகிட்டே இருக்கான். சரி, இவனை அப்படியே டைவெர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு மில்க் கொடுத்துடலாம். பாப்பா பொட்டேட்டோ ரைஸ் கேட்டால், அவரோட ஃபேவரெட்டு, அதை பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா உதிரியாக அந்த பருப்புலாம் க்ரென்ச்சியாக வந்துடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாஃப்ட் க்ரென்ச்சியாக இருக்கும் பொட்டேட்டோ. இது கண்டிப்பாக செய்யுங்க. இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், டக்குன்னு செஞ்சிடறேன். நீங்கள் வந்து அது வந்து வீடியோவில் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீ செய்யறதும் ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் குளிச்சுட்டேன். ஆட்டோவில் கிளம்பிட்டாங்க பாப்பா, அம்மா விட்டு வர போயிருக்காங்க. நான் குளிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரைடேல இன்றைக்கி குட்டி பையன் காலையில் குளிச்சுட்டான். வந்து அவனுக்கு சாதம் ஊட்டிகிட்டு இருக்கேன். அவனுக்கு இதான் வேணும்னு சொல்லிட்டா. அதனால் வந்து நான் அப்படியே ஒரு பக்கம் தலை ஆற வச்சுட்டு அவனுக்கு பேசி கொடுத்துட்டே ரைம்ஸ் வச்சு கொடுத்துட்டு அப்படியே வந்து சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கேன். பொட்டேட்டோனா அவனுடைய ஃபேவரெட், வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் வீட்டில், பாப்பாவுக்கு குட்டி பையனுக்கு எல்லாருக்குமே. அதனால் அவங்களுக்கு ஊட்டிடுறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணால் சொல்லுங்கள், தனியாக ஒரு ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணால் ரொம்ப குயிக்காக பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
அப்படியே அவனுக்கு ஊட்டிட்டு தலை ஆற வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாடு ஊட்டிட்டு நாங்கள் அப்படியே சோஃபாவில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அவனை தூங்க வைப்பேன். நான் அவங்ககிட்ட கொஸ்டின்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். ஸ்கந்த சஷ்டி பாட்டு பாடியிருந்தேன். அதை தான் கேட்டிருந்தேன் என்னதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அது பாடி காட்டுறான் அவனுடைய ஸ்பீக்கில். அப்படியே போயிட்டே இருந்துச்சா, இப்போ அவனை அப்படியே விளையாட்டு காட்டிட்டு நம்ம தலைலாம் கொஞ்சம் காய வச்சு தலை வாரிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குட்டி பையனை தூங்க வைக்கலாம். இப்படி தான் போயிட்டுருக்கு. கோல்டு வந்து ஓரளவுக்கு செட் ஆகுது. பட் வந்து இரும்பல் வந்து நிற்காமல் வந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப தலை ஈரமாக இருக்குது. இப்போ வந்து சூடாக வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தலை வாரிட்டு அப்புறம் குழந்தைய தூங்க வச்சிடலாம். நான் அதை தான் குடிச்சிட்ருக்கேன். ஸ்ட்ராங்காக போட்டு குடிச்சிட்ருக்கேன். நான் வந்து இது தொடவே கூடாதுன்னு நினச்சேன். வேறு வழி இல்லை, பால் இருந்தனால என் கண்ணுக்கு வந்து காஃபி போட்டு குடிக்கலான்னு ஒரு தாட் வந்துடுச்சு. சரி ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் மார்னிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். லன்ச் வந்து டைரெக்டாக சாப்பிட்ருவேன். அம்மா தான் செஞ்சு வருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் தலை வாரிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி ஆகிட்டேன் சிம்பிளாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி போயிட்டு தூக்கம் வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் பாதி தூங்கிட்டான். அப்படியே ஆட்டிகிட்டே அப்படியே தூங்கிட்டு இருக்கேன். இப்படி தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆட்டணும். ஏன்னா வந்து நான் வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்துட்டாவே அவன் வந்து கண்ணை திறக்கிறான் மூடுறான். இப்படியே போயிட்டுருக்கு. எனக்கு கோல்டு ஃபேஸே பாருங்கள் பழையபடி பார்த்த மாதிரியே இல்லை. ஓகே, எல்லாமே நம்ம வந்து கடந்து தான் போனோம். நான் ஹாட் வாட்டர் இப்போ வச்சு குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஒரு 1/2 hour கழிச்சு. இவனை தூங்க வச்சிட்ட பிறகு நம்ம அப்படியே விலாக் கண்டினியூ பண்ணலாம். நான் பேசினே சொல்ல வந்து எனக்கு வந்து ரொம்ப த்ரோ பெயின் வந்து இரும்பல் வருது. 2 டேஸ்க்கு அப்படி தான் இருக்கும். நம்ம ஹாட் வாட்டரே குடித்தா செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். நைட்டில் தான் ஓவராக வருது. தூங்கவே முடியல. நேற்று நைட்டு வந்து நல்லா தூக்கம் வருது. பட் தூங்க முடியல என்னால். இந்த கோல்டானாவே இப்படி தாங்க இருக்குது. எல்லாருமே நீங்களும் இதே மாதிரி தான் இருப்பீங்க எனக்கு தெரியும். ஏன்னா ஆல்மோஸ்ட் கோல்டானா எல்லாருக்கும் இதே சிம்டம்ஸ் தான் வரும். இவனை அப்படியே பேசி கொடுத்துக்கிட்டு அப்படியே தூங்க வச்சுட்டு இருக்கேன். அவன் என் கூடவே பேசிகிட்டே இருந்தான். தூங்கப்பட்டோன்னு சொல்லிட்டு நான் பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே தூங்க வச்சுட்ருக்கேன். அப்படியே கிளைமேட் வந்து மூடுது. அதுக்கப்புறம் வெயில் வருது. இப்படியே இருக்குது. பரவாயில்ல, துணியெலாம் வெளியே காயுது. அப்புறமா இடத்துல வந்து மடிச்சிடலாம். ஷேர் மேலேயே கொஞ்சம் துணி இருக்குது, அதுவும் மடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன, இவனை தூங்கிட்டான். இதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு விலாகில் பார்க்கலாம். ஒரு வழியாக வந்து குட்டி பையன் வந்து தூங்கிட்டான். லன்ச் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்டுனே இருந்தாங்க நேற்று. அதை பண்ணி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ தண்ணி தான் குடிச்சிட்ருக்கேன். இரும்பல் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 டேஸாக நான் சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குன்ட்டு. கோல்டு ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ இரும்பல் தான் இருக்குது. அதனால் பேசவே முடியல. வந்துகிட்டே இருக்குது இரும்பல். நானும் ஹாட் வாட்டர் வச்சு குடிச்சிட்டே இருக்கேன். இப்படி தான் போயிட்டுருக்கு. நேற்று அவங்க டேடி ஊருக்கு போயிருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று. அதனால் அம்மா நாங்கள் அப்பா எல்லோரும் இருக்கோம். இருந்தாலுமே அவங்க டேடி வந்து பாப்பா தம்பி குட்டி பையன் எல்லாருமே மிஸ் பண்ணாங்க. நானுமே மிஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இன்றைக்கி வந்துடுவாங்க. இருந்தாலுமே அவங்க டேடி இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்கள வம்பு சண்டை இழுத்துட்டு அவங்க எல்லாருமே குட்டி பையன் வந்து அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணால் போயிருக்கோம். அவனை அப்படியே எங்கேஜாக வச்சுட்டு இருந்தோம். இப்போ கூட அப்படி தான் அப்படியே டைவெர்ட் பண்ணிக்கிட்டு அவங்க டேடி ஞாபகம் வராமல் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம். தூங்கிட்டாங்க. காலையிலே அவங்க சிஸ்டர்ஸ் வந்து குளிக்க சொல்லவே இவனும் குளிச்சாச்சு. அம்மா குளிக்க வச்சாங்க அவனும் குட்டி பையனை. இன்றைக்கி எனக்கு கோல்டுனால இரும்பல் வந்து பேசவே முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கேன். இப்பயும் இப்படியே பேசிட்டே இருக்கேன். இப்படி தாங்க வந்துட்டே இருக்கு. பேச சொல்லும், தண்ணி குடிக்கணும். இன்றைக்கி காலையிலே விலாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் விலாக் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துடுவாங்க. ஈவினிங் வந்து வந்துடுவாங்க. பாப்பா வந்து நான் தான் போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும். ஈவினிங் வந்து ஆட்டோ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆட்டோவில் போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம். காலையிலேயும் வந்து ஆட்டோவில் தான் போயிருக்காங்க. இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டேவா, அதனால் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வந்து வேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. மதியத்துக்கு வந்து குழம்பு வந்து கொஞ்சம் காட்டாக வந்து மம்மி வந்து கோல்டுக்காக வச்சு எடுத்துகிட்டு வரேன்னு வீட்டுக்கு போயிருக்காங்க. பக்கத்து ஸ்ட்ரீட் தான். உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு. தம்பி இப்போ தான் தூங்க வச்சதுனால அவன் நல்லா ஒரு 1 hour தூங்குவான். நான் இந்த டைமில் வந்து எனக்கு ஜீரா வாட்ரு அப்படின்னா துளசி தண்ணி அந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு சூடாக குடிப்பேன். இப்போ அதை தான் சரி, அதுக்கு முன்னாடி வந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். காலையிலே அம்மா என்ன பண்ணாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா வெளியே வந்து தெருவாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டாங்க அவங்களே. காலையிலே எழுந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே பெருக்கி கோலம் போட்டுட்டு டேடிக்கு வந்து காஃபி டீ வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே பண்ணியிருந்தாங்க. நானும் எழுந்துக்கிட்டேன். காலையிலே தம்பி கூடவே எழுந்துப்பா. அதனால் சொல்லிவிட்டு மெதுவாக எழுந்து வந்து நான் வந்து டிஃபனுக்கு அப்புறமா மதியத்துக்கு லஞ்சு அவங்க ரெடி பண்ணி பொட்டேட்டோ ரைஸ் கேட்டாங்களா, அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பால் ஒரு பக்கம் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் குளிக்கிறதுக்கு தண்ணி போட்டுட்டு
நானும் ஹாட் வாட்டருக்கு எடுத்துட்டேன் காலையிலே. டக்குன்னு செஞ்சுட்டோம். ஏன்னா வந்து நான் குழம்பு செய்கிறதா கொஞ்சம் லேட்டாக இருக்கும் லஞ்சுக்கு. பொட்டேட்டோ ரைஸ் மாதிரி பண்ணதால கொஞ்சம் ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிச்சு. அதனால் தம்பியும் காலையிலே குளிச்சுட்டான். இல்லைன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் குளிக்க வச்சுருப்பேன். குளிச்சுட்டு ஆட்டோவில் அவங்க கூடவே போயிட்டு பிக்கப் பண்ணி அம்மா தான் போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. போயிட்டு ஆட்டோவில் போய் விட்டுட்டு வந்து அம்மா வந்து தெரியாமல் போயிட்டாங்க. இவன் அதுதான் அப்படியே டைவெர்ட் பண்ணிவிட்டு சுட்டி டிவி அந்த மாதிரி வச்சு விட்டுட்டு ஃபோனில் ரைம்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் தூங்க வச்சுட்டேன். இப்போது இன்றைக்கி டே வந்து இப்போது நான் வந்து தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். அப்புறம் அம்மா வந்துடுவாங்க. அப்படியே இன்றைக்கி ஃபுல்லாக இருப்பாங்க. ஈவினிங் போய்ட்டு அம்மா நானும் போய் பிக்கப் பண்ணுவேன் பாப்பாவை. இப்படி தான் போகுது டே. ஈவினிங் வந்து 6 o'clock வந்துடுவார். அந்த பிறகு ஆஸ் யூஷுவல் டே போயிடும். கொஞ்சம் மிஸ்ஸிங்காக தான் இருக்குது. பக்கத்தில் இருந்தாலுமே திட்டி கொல்லிட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா பாப்பாக்கெலாம் ரொம்ப குட்டி பையன் ரொம்ப மிஸ் பண்ணுறா. ரொம்ப அடிக்ட் ஆகிட்டா அவங்க டேடி கூட. அவங்க டேடி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் டைவெர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.